வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெரி குட் மார்னிங் சார். நல்லா இருக்கு சார். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் சார். வாழ்த்துக்கள் வெரி சார். வெரி குட் மார்னிங் சார். தேங்க்யூ சார். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? தாட்ஸ் பிகம் ஏ ரியாலிட்டி. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மை வடிவமைக்கிறது, நம்ம வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ் தி லா ஆஃப் அட்ராக்ஷன்? இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஒரு பிரபஞ்ச விதி. அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நிறைய பேத்துக்கு வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லும் போது அது என்னன்னே தெரியாது. இந்தியாவை பொறுத்த வரையிலும், பர்டிகுலரா தமிழகத்தை பொறுத்த வரையிலும் நிறைய நபர்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, இது எப்படி, எதை பத்தி சொல்றாங்க, இதுல வந்து என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கிறதே வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. என்ன காரணம்னா, நம்ம இதை பத்தி பெருசா தெரிஞ்சுக்கல, நம்ம இதை பத்தி பெருசா நமக்கு அதுக்கான அறிவுகளும் பெருசா கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால வந்து நமக்கு இது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல்லப்படாத ஒரு விஷயம். அதனால நிறைய பேத்துக்கு தெரியவும் தெரியாது. ஏன்னா நம்ம ஆன்மீகம், தியானம், யோகா அந்த மாதிரி ஒரு அடிப்படையில இருந்தனால மெடிடேஷன்ங்கிறது வந்து தினசரி நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? மெடிடேஷன்ங்கிறது நம்ம லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டா போயிடுச்சு. அதனால வந்து அதோட உள்ள இன்டெப்த் என்னங்கிறது வந்து நம்ம புரியாமையே விட்டுட்டோம். புரியாமலே போயிடுச்சு. அது ஏதோ அவங்க யோகா பண்றாங்கப்பா, அவங்க மொத்தமா சொல்லிடுவாங்க. ஆனா இந்த மெடிடேஷன்ங்கிறது வேற, யோகாங்கிறது வேற. வாழ்க வளமுடன். எஸ்மா, வாழ்க வளமுடன். வெரி குட் மார்னிங். இந்த ரெண்டும் வேற வேற விஷயங்கிறதே நம்ம மக்களுக்கு வந்து புரியறது கிடையாது. எப்படி? ஃபர்ஸ்ட் இருக்கிற கன்ஃபியூஷன் வந்து அதுதான். மெடிடேஷன் வேற, மெடிடேஷன் வேற, யோகா வேற. மெடிடேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம். யோகா அப்படிங்கிறது வந்து பிசிக்கல் ரிலேட்டட் ப்ரோக்ராம். எப்படி? என்ன வித்தியாசம்? மைண்ட் ஒன்னு பிசிக்கல். எஸ், ஒன்னு வந்து மைண்ட் ரிலேட்டட், இன்னொன்னு வந்து பிசிக்கல் ரிலேட்டட். இந்த பிசிக்கல் ரிலேட்டட் அப்படிங்கும்போது அது என்ன அப்படின்னா எக்ஸசைஸ், உங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கான எக்ஸசைஸ். ஸோ இதுல வந்து இன்னொரு பார்ட் இருக்கு, அது என்னன்னா பிரீத்திங். அந்த எக்ஸசைஸ்ல ரெண்டு விதமான விஷயங்கள் இருக்கு. உடல் சார்ந்த உங்களுக்கான உழைப்பு, அந்த எக்ஸசைஸ் தனியா இருக்கு. பிரீத்திங், மூச்சு சார்ந்த எக்ஸசைஸ் தனியா இருக்கு. யோகாலேயே அதுக்கடுத்து ரெண்டு பார்ட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து யோகா வந்து அப்படி வேற மாதிரி போகும். அதே வந்து நீங்க வந்து இந்த மெடிடேஷன் அப்படிங்கிறது அது டோட்டலா வேற. இது வந்து அந்த பிரீத்திங் எக்ஸசைஸோட சேர்ந்து மன அமைதியும் நம்மளை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கான, அதாவது உன்னை நீ உன்னுள் பாரு, உனக்குள் இருக்கக்கூடியதை உணரு, உனக்குள் இருக்கக்கூடிய அந்த சக்தியை உணரு அப்படிங்கிறது தான் வந்து மெடிடேஷன். உன்னை நீ உணருதல் அப்படிங்கிறது மெடிடேஷனோட அந்த உண்மையான பெயரும் அதுதான். அதுக்கு அப்படிதான் பேர் வச்சாங்க. அப்போ இதோட ஆரிஜின் எங்க இருக்கு, இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா, அது ஆக்சுவலா வந்து இந்தியாவை சார்ந்த விஷயம் கிடையாது. மெடிடேஷன் அப்படிங்கிறது அது வந்து வேர்ல்டு வைட்ல இருந்த ஒரு முக்கியமான நிகழ்வு. அது எப்போ இருந்ததுன்னா அலெக்சாண்டரோட காலத்துல, ஹிட்லரோட காலத்துல, அதுக்கும் முன்னாடி இருந்த பல லட்சம், 100, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த பல நாடுகளை சார்ந்தவர்கள் செய்த ஒரு பயிற்சி. அப்ப அந்த பயிற்சியை வந்து ஒருநிலைப்படுத்தும் போதுதான் அவங்க அதுக்கு பேர் வச்சாங்க, உன்னை நீ அறிதல் அப்படின்னு சொல்லி, உனக்குள் இருக்கும் சக்தியை உணரும் நிலை அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இப்ப சமீபத்துல ஒரு 200-250 வருஷத்துக்கு முன்னாடி தான்
மெடிடேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து நம்ம உபயோகம் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தான் தியானம் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பெயர் வச்சு அழைக்கப்படலை. ஃபர்ஸ்ட் இது நமக்கு தெளிவா தெரியணும். ஸோ இது தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளார போகணும். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து இதை நம்ம சொன்னா அவனுக்கு புரியாது. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு காய்கறி மார்க்கெட்ல மூட்டை தூக்கி போட்டிருக்காரு. அவர்கிட்ட போய், சார் கம் ஹியர், வி ஸ்பீக்கிங் அபவுட் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பேசணும்னா அவருக்கு என்ன புரியும்? பேசாம போயிரு அப்படின்னு சொல்லி உங்களை வந்து துரத்தி விட்டுருவாரு. அப்படிதானே நடக்கும். ஸோ ரொம்ப ஜென்ரலா ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய மனிதர்கள்ட்ட போய் நம்ம இதை பத்தி பேசணும்னா அவங்கனால இதை புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு விதமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்றோம், நீங்க இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய கோடீஸ்வரராக மாறி விடுவீர்கள், போயிடுறா பைத்தியக்காரா அப்படின்னு நம்மளை திட்டுவாங்க இல்லையா? நம்ம போய் திரும்ப அவர்கிட்ட சொல்றோம், ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நீ பெரிய கோடீஸ்வரனா மாறிடுவ. திரும்ப அவர் சொல்வாரு, போய் அடிச்சு கொன்றுவேன் உன்னை, போயிருப்பாரு. ஆனா உண்மையில அது உண்மை. அந்த மனிதர் நினைத்தால் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிற விஷயத்த புரிஞ்சுட்டா 5 வருஷத்துக்கு அப்புறம் உண்மையில அவர் கோடீஸ்வரரா மாறிடுவாரு. அந்த கஷ்டப்படுற நிலையிலிருந்து வெளியே வந்துடுவாரு. ஆனா அவருனால அதை ஏத்துக்க முடியாது. சாதாரண மனிதர்கள், நார்மல் பர்சன்ஸ், யாரெல்லாம் வந்து ஒரு உழைச்சிட்டு இருக்காங்களோ, இயற்கை சாதாரணமான இந்த பூமியில அவங்க கண்கள்ல பாக்குற விஷயம் நம்பிட்டு இருக்கிறாங்களோ, அவங்கனால இந்த விஷயத்த போய் நம்ம சொன்னோம்னா அவங்க நம்மளை பைத்தியக்காரங்களா தான் பார்ப்பாங்க. அந்த பைத்தியக்காரங்களா பார்த்த நபர்கள் தான் இன்னைக்கு வந்து உலகத்துல பெரும் பெரும் கோடீஸ்வரர்களாக சாதித்தவர்களாக மாறி இருக்கிறாங்க. அப்ப நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த சிஸ்டத்தோட ஸ்ட்ராங்னஸ், பவர், எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி, அதை வந்து நமக்கு சொந்தமா அறிவு, அதை புரிஞ்சுக்கிற அறிவு வந்து நமக்கு வேணும். ஏன்னா உங்க கையில ஒரு பயங்கரமான பொக்கிஷம் இருக்கு, ஒரு அற்புதம் இருக்கு. அதை தூக்கிட்டு உங்க கையில இருக்கிறது வந்து வைடூரியம். ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண கல், பளபளப்பு இருக்கக்கூடிய பாலிஷ் பண்ண கல் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த ஒரு விஷயம்தான் இதுல சக்சஸ் கிடைக்காம போறதுக்கு காரணம். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ரியாலிட்டியை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அப்படிதான் இப்போ உங்கள்கிட்ட வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயம், அதாவது நம்மளுடைய அந்த ஈர்ப்பு விதி, அந்த ஈர்ப்பு விதியை நம்ம வந்து உங்ககிட்ட சொல்லும் பொழுது நீங்க என்ன ஃபீல் ஆகுறீங்க அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லைப்பா, இருந்தாலும் ஜஸ்ட் ஒன் ட்ரை பண்ணி பார்ப்போம். இங்க என்ன நடந்துச்சு? உங்களுக்கு பிலீவ் அப்படிங்கிறது வந்து சுத்தமா இல்லை அப்படிங்கிறது தாங்க. we can ட்ரை ஆகும். ஸோ அந்த ட்ரை தான் உங்களை தோக்க வைக்குது. முயற்சி செஞ்சு பார்ப்போம். ஏன்னா ரியாலிட்டியிலிருந்து நீங்க வெளியே வரல, உண்மையிலிருந்து. ஆனா அது நீங்க பார்க்கக்கூடிய உண்மை, நீங்க உணரக்கூடிய உண்மை. மனிதனோட இயல்பே அதுதான். எதையாவது ஒண்ணு நம்ம வந்து, இப்போ ஒரு காட்டுக்குள்ளார ஒரு சில காட்டுவாசிகள்லாம் இருக்கக்கூடிய, இந்த நகரத்தையே பார்க்காத, வெளிச்சத்தையே பார்க்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்டுக்குள்ளார ஒரு பெரிய கண்ணாடியும் ஒரு பீரோ, நம்மளுடைய வார்ட்ரூஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பீரோவை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு அதுல ஒரு பெரிய கண்ணாடியும் வச்சா அந்த காட்டுவாசிக்கு என்ன புரியும்? என்ன புரியும் அவங்களுக்கு? அவங்கள கண்ணாடியில பார்த்தா பயந்துருவாங்க. தன்னையே அந்த கண்ணாடியில பார்க்கும்போது கண்டிப்பா பயந்துருவாங்க. கண்ணாடி உடைச்சாலும் உடைச்சிடுவாங்க சார். எஸ், கண்ணாடி உடைச்சாலும் உடைச்சிருவாங்க.
சரி, அந்த பீரோ இருக்குது, அதுக்குள்ளார சேஃபா நம்ம பொருள் எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம், ஏதோ ஒரு வகையில உபயோகம் ஆகும் அப்படிங்கிறது உண்மை. ஆனா அவனுக்கு அது என்னன்னே புரியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான், வேணா அதுக்குள்ள ஏறி படுத்துக்குவான், இல்லைன்னா அதை கமுத்தி விட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்தி வைப்பான், இல்லையா? அப்படி எதையாவது ஒரு சம்பந்தம் இல்லாத பொருளாதான் உபயோகப்படுத்துவாங்க. ஆனா அவனும் வந்து ஏதோ அந்த வேஸ்டா கிடக்கிற காய் அது இதெல்லாம் வச்சு ஒரு ஆபரணம் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. மேபி அவங்கள்ட்டயே வந்து 7-8 கட்டி தங்கம் கூட இருக்கும். ஏன்னா காடுகள்ல எங்க என்ன கிடைக்குதுன்னே சொல்ல முடியாது. அதையெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருப்பாங்க. 10 வைடூரியம் வந்து கையில இருக்கும். அதையெல்லாம் வந்து அங்க ஒரு சாக்குல கட்டி ஓரமா வச்சிருப்பேன். நீங்க கொடுத்தது ஒரு பீரோ, அதை கொண்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு அந்த வைடூரியத்தெல்லாம் அதுல அடுக்கி வைக்கலாம்னா, அந்த அறிவு, அந்த சிந்தனை, அதை பற்றிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால அந்த பொருளை அதுக்கு உபயோகப்படுத்த தெரியாது, இல்லையா? ஒண்ணும் இல்லைனாலும் அவங்க சாமி கும்பிடுவாங்கல்ல, அதுக்கு பொடி கிடி என்னமெல்லாம் வச்சிருப்பாங்க. அதை கூட ஸ்டோரேஜா யூஸ் பண்ணலாம். ஆனா அவனுக்கு தெரியாது. முதல் அந்த கண்ணாடியை உடைக்கிற சார் சொன்ன மாதிரி உடைச்சிடலாம், இந்த பெட்டியை மலை மேல இருந்து உருட்டி விட்டுறலாம், ஏன்னா ஏதோ ஒரு பொருள் நினைச்சிட்டு என்ன வேணாலும் அவங்க செய்யலாம். இதே மாதிரிதான் நம்மளுடைய மனநிலை. இந்த ஈர்ப்பு விதியை பத்தி நம்ம பேசும்போது உங்களோட மனநிலை இதுதான். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மனால திடீர்னு உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கிடைக்கும், நீங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான அப்பார்ட்மெண்ட்டோட ஓனரா மாற போறீங்க, உங்களோட சொத்து அது வந்து சேரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது உங்களால அதை ஏத்துக்கவே முடியாது, சான்ஸே இல்லை அப்படின்னு தான் உங்க மனசு வந்து சொல்லும். இது வந்து நடக்காத ஒரு நிகழ்வு. நான் இருக்கிற வீடே வாடகை வீடு, சின்ன வீடு. நான் எப்படி வந்து 100 அப்பார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இதுல வந்து காம்ப்ளெக்ஸ்க்கு ஓனரா மாற முடியும் அப்படின்னு உங்க மனசு கன்ஃபியூஸ் ஆகும். உங்களால அதை வந்து ஏத்துக்கணும். இதுதான் மெயின் விதி, மெயின் விஷயமே இதுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, நீங்க வந்து எதிர்பார்க்கிறீங்க, உங்களோட கோல் செட்டாக மாற்றணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு விஷயத்த, அது உண்மைதான், அது வந்து நாளைக்கு நமக்கு நடக்கும் அப்படின்னு நிச்சயமா நீங்க வந்து கால்குலேட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வராது, கன்ஃபியூஸ் இருக்கு. எனக்கு இது நடக்காது, சான்ஸ் இல்லை, எனக்கு வந்து நான் ஐ ட்ரை, எப்படி ட்ரை தான் எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம், முயற்சி பண்ணுவோம், அதுவா நடந்தா ஓகே. எப்ப வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீவ் நமக்குள்ள இருக்குதோ அதுதான் நம்மளை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போகுது, நம்மளை வந்து மாற்றி அமைக்கக்கூடியதாக மாறுது. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும், இந்த மாதிரி ஸ்ட்ராங் பிலீவ் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் இல்லை. இங்க செலிபிரிட்டிஸ் மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாம் சிந்திக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கு மட்டும் ஏன் லைஃப் மாறுது அப்படின்னு பார்க்கும்போது, ஜிம் கேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிரிப்பு நடிகன், இல்லையா? ஜிம் கேரி படம் நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் என்னோட யங் ஏஜ்ல வந்து நான் ரொம்ப ரசிச்சு சிரிச்சு ரொம்ப எல்லாம், ஒரு படம் கூட இல்லாம தி மாஸ்க் அதெல்லாம் ஒரு 10-20 தடவை பார்த்துருப்பேன் நான். மாஸ்க் 1, மாஸ்க் 2 எல்லாமே பார்த்துருவேன். ஜிம் கேரியோட ஃபேன். ஏன்னா அவன் ஜிம் கேரியோட சிந்தனைகள் அந்த மாதிரியான சிந்தனைகள், அதாவது நம்ம இமேஜின் பண்ண முடியாத ஒரு சித்திரத்தை வந்து உருவாக்கக்கூடிய ஜிம் கேரியோட மனநிலை அப்படின்னு சொன்னாலே அது ரொம்பவுமே மனுஷங்க வந்து சாதாரணமா சிந்திக்கிற நிலையில இருக்காது. ஆனா ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த படம், காமெடியாவும் இருக்கும். இப்ப நமக்கு வந்து கனவுகள்லாம் ஒரு குழந்தையா இருக்கும்போது, ஒரு 14 வயசு 15 வயசு இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், கையில நம்ம கையே வந்து அப்படின்னா ஒரு துப்பாக்கியா மாறணும், இப்படின்னா ஒரு பேனாவா மாறணும், இப்படின்னா ஒரு சுத்தியா மாறணும் அப்படின்னு ஒரு குழந்தையா இருக்கும்போது நமக்கு அந்த மாதிரி எல்லாம் ஒரு வித்தியாசமான மைண்ட் செட் இருக்கும். பட் அதையே சினிமாவா, அதையே வந்து அந்த ஜிம் கேரியோட அந்த இதுல வந்து வர்ற மாதிரி அவன் நடிச்சிருப்பான். ஸோ அந்த மாதிரி நிறைய சிந்திக்க முடியாத ஜேம்ஸ் பாண்டோட படங்கள் அதுவும் அப்படிதான். நம்ம வந்து கனவுல பார்க்கக்கூடிய ஒரு கார் வந்து அங்க ரியாலிட்டியா இருக்கும். ஒரு கார்னா சும்மா உட்கார்ந்து போறதுக்கு தான் நம்ம சிந்திப்போம்.
ஆனா ஒரு 13 வயசு 14 வயசு பையன் வந்து அப்படி சிந்திக்க மாட்டான். அவன் என்ன சிந்திப்பானா, கார் போயிட்டே இருக்கணும், டக்குன்னு ஃப்ரண்ட் வீல் மட்டும் தூக்கிட்டு போகணும், அங்கிருந்து குண்டு மழை பொழியணும், காரு தான் அதையெல்லாம் செய்யும். அப்புறம் பாத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள போகணும், அப்புறமா ஃப்ளைட்டா மேல பறந்து போகணும். இது எல்லாமே கற்பனையில நினைச்சு பார்க்கக்கூடியதுதான் அந்த ஜேம்ஸ் பாண்டோட படம். ஸோ இதெல்லாம் நம்ம லைஃப்ல நடக்குமா நடக்காதா, இது வந்து உண்மையா அப்படின்னா, அந்த வயசு அந்த மாதிரி வயசு, அந்த கற்பனைகள் வந்து அந்த மாதிரி கற்பனைகள். ஆனா ஒரு 18 இருந்து 23 வயசு எல்லாம் தாண்டிட்டீங்கன்னா இந்த கற்பனைகள் வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணப்படும், ரியாலிட்டியோட கம்பேரிசன் பண்ணப்படும். அப்ப என்ன ஆகுதுன்னா, நீங்க வந்து ஒரு கற்பனை பண்றது கூட ஃபில்டர் போட்டுருவீங்க. இல்ல ஒரு கார் வந்து தண்ணிக்குள்ள போய் பறக்காது, தண்ணிக்குள்ள போய் போகாது அப்படின்னு நீங்க ஒரு ஃபில்ட்ரேஷன் போட்டு இது சாத்தியம் இல்லைன்னு முடிவு எடுத்துறீங்க. ஆனா உண்மை அப்படி கிடையாது. இன்னைக்கு உண்மையிலேயே பஸ் ரோட்ல போய் சவுதியில ஒரு பஸ் ரோட்ல போயிட்டே இருக்குது. போயிட்டே இருக்கிற பஸ் அப்படியே கடலுக்குள்ள இறங்கி போகுது. கடலுக்குள்ள இறங்கி அது போட்டா மாறி, அதுவும் எப்பேற்பட்ட போட்டு, மிகப்பெரிய ஒரு பஸ்ஸோட சைஸ்ல இருக்கக்கூடிய போட்டாக மாறி, அது கிட்டத்தட்ட ஒரு 65-70 பேர்த்த தூக்கிட்டு தண்ணிக்குள்ளார கடலுக்குள்ள பயணிக்குது. அது கொஞ்ச தூரம் பயணிச்சு திரும்ப அந்த கடலில் இருந்து கரைக்கு டயர் மூலமாக திரும்ப ரன் ஆகும். இப்ப இந்த நிகழ்வு உண்மையிலேயே ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன ஆச்சு, அது ஒரு மனிதனோட கற்பனையாக இருந்துச்சு, ஒரு மனிதனுடைய கனவாக இருந்துச்சு இல்லையா? அது இன்னைக்கு நினைவு ஆயிருக்கா இல்லையா? அப்போ உங்களுடைய கனவு, உங்களுடைய அந்த கற்பனை ஒரு நாள் நினைவாக மாறுமா மாறாதா? தமிழகத்துல இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் விஷயத்தை பழைய என்ன கிருஷ்ண பாட்டுலாம் இருக்கு சார், பட்டனை தட்டா இட்லி வரணும். அது ஒரு பாட்டு இருக்குது. அதெல்லாம் இப்ப நடைமுறைக்கு வந்துடுச்சு சார் இப்போ. எஸ், இன்னொரு பாட்டு கூட இருக்கு, வாலி பாடினது, அது கூட நான் எழுதி வச்சிருக்கிறேன், முடிஞ்சா பாடுவோம். அப்ப அந்த சிவகுமார் வரட்டும் சார், இன்னும் கொஞ்சம் இருக்கு ப்ரோக்ராம். அந்த சிவகுமார், ஜிம் கேரி, சூர்யா, விஜய் சேதுபதி, வடிவுக்கரசி, இவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்த தங்களுடைய பல ப்ரோக்ராம்ல பேசியிருக்காங்க. எல்லாமே ஆன்மீக பிரபஞ்ச சக்தி பத்தி பேசுறாங்க சார் இவங்க எல்லாமே. இல்ல இப்ப வந்து எல்லாருமே வந்து பிரபஞ்ச சக்தியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே பேசின மனிதர்கள் இவங்க. விஜய் சேதுபதி வந்து நிறைய இடத்துல, அதே மாதிரி அந்த கோபிநாத் அவரு வந்து நிறைய இடத்துல பேசுவாங்க. அதே மாதிரி வந்து சூர்யாட்ட அந்த ஒரு தன்மை இருந்துச்சு. சூர்யா வந்து ஒரு படத்துல கூட அந்த மாதிரி நடிச்சான். அந்த நடிச்சதை இன்னைக்கு வந்து அவங்க சொந்தமா அந்த அவங்களோட ஸ்கூலை தொடங்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா? சூர்யாவும் தெரியாது சார். தமன்னா யாரோ நடிச்சோம், யாரு? ஜோதிகா இல்ல, தமன்னாவா இல்ல வேற யாரோ ஒருத்தருங்க, அந்த பொண்ணு பேர்லாம் எனக்கு சரியா தெரியாது. சோ சூர்யா கூட அந்த பொண்ணு நடிச்சிருப்பாங்க. அவங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் கஜினி படத்துல நடிச்சவங்க சார். அவங்க அவங்க 2 பேரும் நினைச்சதுதான். எஸ், ஒரு ஸ்கூல் நடத்துவாங்க. அந்த ஸ்கூல் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஸ்டடீஸ் வந்து நம்ம நார்மலா இந்த ஸ்டேட் போர்டோட சிஸ்டம் இருக்காது. அதுல வந்து ஃபுல்லா வந்து ப்ராக்டிக்கல், அதே மாதிரி ரியாலிட்டியை வந்து சொல்ற மாதிரியான இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஈர்ப்பு விதியை சார்ந்து அந்த ஸ்கூல் இருக்கும். ஸோ அவங்க அந்த நினைச்ச அந்த ஒரு சினிமால சூர்யா வந்து நடிச்சுட்டு, இன்னைக்கு என்ன படம், அம்லா பாலம், அதில் நடிச்சது அம்லா பால் தான் அதில் நடிச்சிருந்தாங்களாமா. ஸோ அந்த அந்த ஒரு படம் இன்னைக்கு உண்மையா ஒரு பெரிய ஸ்கூலா மாறி, அதோட ஃபீஸே நம்ம எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபீஸ் வாங்குறாங்க. அவ்வளோ பெரிய பிரம்மாண்டம் வந்து அவங்க உருவாக்கிட்டாங்க. விஜய் வந்து அதே மாதிரி ஒரு ஸ்கூல் உருவாக்கிட்டாரு.
இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா இவங்களுடைய சிந்தனைகள், இவங்களுடைய கற்பனைகள், அவங்க மனசுக்குள்ள தோணின விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான நிகழ்வுகளை வந்து கொடுத்துருக்கு. ஒரு பல்ப் இன்னைக்கு எரியுதுன்னா அதுக்கு ஐன்ஸ்டைன் கண்ட கனவு தான், அவரோட அந்த தாட்ஸ் தான் வந்து உருவாக்கி இருக்கு. ரைட்ஸ் பிரதர்ஸ் வந்து இன்னைக்கு பிளைனை உருவாக்கி அவங்க பறக்க வச்சாங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு மனிதனோட கனவு, ஒரு மனிதனோட சிந்தனை, ஒரு மனிதனோட அந்த நினைவுகள் தான் வந்து இன்னைக்கு ரியாலிட்டியா மாறி இருக்கு. ஸோ அதுல வந்து உங்களுக்கு அவநம்பிக்கையோட அந்த வாழ்க்கை வந்து நடக்குமா நடக்காதா, இது எனக்கு சாத்தியமா சாத்தியம் இல்லையான்னு ஒரு கன்ஃபியூஸ்ல நீங்க எப்பவுமே அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது வந்து இந்த விதி வந்து மெயினா பார்க்கும் பொழுது எந்த விதமான நாட்டை சார்ந்தும் கிடையாது, எந்தவித மதமோ இனமோ கலாச்சாரமோ எதையுமே தொடர்பு படுத்தாத ஒரு நிகழ்வு. இது எதுக்குமே சார்பற்ற ஒரு நிகழ்வு. ஏன்னா இது வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வுகளை, அதே மாதிரி இந்த பூமியை விட்டு வெளியே போய் பிரபஞ்சத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. ஸோ அதனால வந்து மதம், சாதி, இனம், இங்க இருக்கக்கூடிய சாதாரண தெய்வங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், இதையெல்லாமே அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனோட நம்பிக்கை அப்படின்னு சொல்றது. இந்த நம்பிக்கையில வந்து நெகட்டிவ் இருக்கா, மோசமான நிகழ்வு இருக்குதா, கெட்டது இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இதுல வந்து நெகட்டிவே இல்லை அப்படிங்கறதான் உண்மை. அப்புறம் எப்படி சார் நான் ப்ராக்டிஸ் பண்றேன், நெகட்டிவை வந்து கிளீன் பண்றேன்? அததான் சொல்றேன், இந்த விதியில நெகட்டிவ் இல்ல, உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய நெகட்டிவை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த விதியின் அடிப்படையில நம்ம பாசிட்டிவா மட்டுமே சிந்திக்கணும். நம்ம பேசுறது, நடக்கிறது, நம்மளோட சிந்திக்கிறது, அது எல்லாமே வந்து பாசிட்டிவா மட்டும்தான் இருக்கணும், பாசிட்டிவா மட்டும்தான் சிந்திக்கணும். இதை கொடுப்பதன் மூலமாக நான் கோடீஸ்வரனாக மாறப்போகிறேன், இதை கொடுப்பதன் மூலமாக நான் பல லட்சம் மக்களை ரீச் ஆக போகிறேன். உண்மை, அதை சிந்திக்கிறோமா? அதை மட்டும்தான் சிந்திக்கணும். தவிர இதை கொடுக்கும் போது எனக்கு என்ன நடக்கும், இது வந்து கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம சிந்திக்கவே கூடாது. ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஒரு ஹோட்டல்ல ஏறுறோம், ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்றோம், நல்ல ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஒரு நல்ல இடத்துல போய் ஒரு சாப்பிடணும்னு நினைச்சிட்டு போய் உட்கார்ந்துடணும். உட்கார்ந்ததுக்கு அப்புறமா பாக்குறீங்க உங்களோட ஃபேவரட்டான ஒரு விஷயம் அதே ஷாப்ல இருக்குது. ஸோ நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு இது கொஞ்சம் டேஸ்ட் பிடிக்கும், ஸோ அதனால நான் இதை ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நீங்க அதை வந்து ஆர்டர் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்காக அது ப்ரிப்பேர் ஆகி வருதுன்னே வைங்க. இப்போ நீங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, அதோட டேஸ்ட், மனம், கலர், அதே மாதிரி அதை வாயில வைக்கும் போது அதோட கிரீமினஸ், அதோட அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த ஃபீல்ல இருப்பீங்களா? இவங்க பாருங்க, ஒரு டிசீஸ் உருவாவதற்கும் அப்படி காரணமாக அமையிறது வந்து இதுதான். அப்போ நம்ம ஒரு ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணிட்டோம், உட்கார்ந்துட்டோம் அப்படின்னா இவங்க எப்படி தயாரிப்பாங்க, உள்ள கிச்சன் எப்படி இருக்கும், செஃப் எப்படி இருப்பாரு? நீங்க உட்கார்ந்துருக்கிறது 7 ஸ்டார் ஹோட்டல்ல. ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, பட்டர் யூஸ் பண்ணுவாங்களா, வெறும் பாம் ஆயில் யூஸ் பண்ணுவாங்களா? 7 ஸ்டார் ஹோட்டல்லையும் கேவலமா உள்ள ஏதாவதெல்லாம் நடக்குமா? இப்படி நீங்க சிந்திச்சீங்கன்னா அந்த 7 ஸ்டார் ஹோட்டலையும், அங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த அட்மாஸ்பியரையும், அந்த உணவுல இருக்கக்கூடிய அற்புதத்தையும் உங்களால அனுபவிக்க முடியுமா? முடியாது. நீங்க நெகட்டிவே இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் அதுதான். நீங்க இப்ப வந்து ஒரு ரோட்டு கடையில போய் சாப்பிடுறீங்க, இவன் என்ன தண்ணி யூஸ் பண்ணான், என்ன கைய கழுவுனானா, ஒழுக்கமா வந்து எண்ணெய் ஊத்துனானா, நல்ல எண்ணெயா கெட்ட எண்ணெய், இதெல்லாம் சிந்திச்சிங்கன்னா உங்களுக்கு வயித்தால போகும். காலையில டயரியா தான், புடுங்கு புடுங்கு புடுங்கு. இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நம்ம 7 ஸ்டார்ல சாப்பிட்டாலும் சரி, தள்ளு வண்டியில சாப்பிட்டாலும் சரி, இது என்னோட வயிறை ஃபில் பண்ற ஒரு எனர்ஜி, அவ்வளவுதானே? அந்த ஃபுட்டு வந்து நான் பார்க்கும்போது நல்லா இருக்கு, என் கையில கரெக்டா இருக்கு, எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் சாப்பிட்றேன்.
என் உடம்பு ஆரோக்கியமா இருக்குங்கிற அந்த எண்ணத்தோட சாப்பிடும்போது அந்த எத்தனை லட்சம் மக்கள் வந்து சுத்தி நின்று, ஆக்சுவலா இந்த ஹைஜீனிக்கு இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்க, உணவே இல்லாம அந்த பசி அடி வயிறை சுண்டி இழுக்கும் போது ஒரு கெட்டு போன ஒரு ஆப்பிள் ஒரு சைடு ஃபுல்லா அழுகி புழு வருது, அந்த ஆப்பிள் தான் உங்க கையில இருக்கு, ரோட்ல இருந்து கிடைச்சிருக்குது, அதுலயும் கொஞ்சம் வேண்டாத பொருள் எல்லாம் ஒட்டிட்டு நிற்கும். ஆனா உங்க வயிறு வந்து அடி வயிறு கிட்டத்தட்ட ஒரு 3 நாளா சாப்பிடாம கொஞ்ச நேரத்துல நீங்க மயங்கி கீழே விழுந்துருவீங்க. அந்த நிலையில இருக்கும்போது அந்த ஆப்பிளை கட் பண்ணி அந்த இடத்த மட்டும் கழுவிட்டு நீங்க சாப்பிட்றீங்கன்னே வச்சுக்கலாம். நீங்க உயிர் வாழ்றதுக்கான உயிர் பொருளா அது மாறுமா, அதை சாப்பிட்டு வயித்தால போகுமா? உயிர் பொருளா மாறும் சார். என்னவா உயிர் மாறும்? பொருளா மாறும். உயிர் பொருளாதான் மாறும். மாறும். இப்ப என்னன்னா நம்மளோட தாட்ஸ்ல தான் இந்த பிரச்சனை. நீங்க எங்க தள்ளப்பட்டிருக்கிறீங்கன்னா, வயிறு சுண்டி ஏதாவது ஒண்ணு உள்ள போட்டா மட்டும்தான் நீங்க உயிரோடு இருக்க முடியும். அப்படிங்கிற சூழலுக்கு வரும்போது உங்க உடல் அது என்ன பொருளா இருந்தாலும் பரவாயில்ல. ஒருத்தன் வெறும் மண்ணை மட்டுமே சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறான், ஒருத்தன் வெறும் ஆயில் டீசலை தூக்கி வாயில ஊத்தி அதை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்திருக்கிறான் இல்லையா? இந்த மாதிரி வந்து மனிதர்கள் வந்து இது வந்து உண்மையா ரியாலிட்டியா ப்ரூஃப் பண்ண விஷயம். சாக்கடை தண்ணி குடிச்சு கூட வாழ்ந்துருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எஸ். அப்போ ஏன் அந்த உயிர் போயிருங்கிற தருணத்துல அவங்க சாப்பிட்டு உயிர் போகாம அந்த சாக்கடை தண்ணி உயிர் பொருளாக மாறி அவங்க உயிரை காப்பாத்துச்சு? அதே இது நீங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல இல்லைன்னா ஒரு நிதானமான ஒரு லோக்கல் கடையில போய் சாப்பிட்டு உங்களுக்கு டயரியா வருது, ஏன் சாக்கடை தண்ணி குடிச்சவனுக்கு ஒன்றும் இல்லை, தோசை சாப்பிட்டவனுக்கு வயித்தால புடுங்கி விட்டுருச்சு. என்ன காரணம்? அவருடைய தாட் தான் சார், அவருடைய எண்ணங்கள் தான். இந்த ரியாலிட்டி தான் உண்மை. என்னன்னா நம்ம தாட்ஸ்ல இது சரியா இருக்காதோன்னு நம்ம சிந்திச்சுட்டோம். நம்ம ஹைஜீனிக்கை பார்த்து டிராவல் பண்ணிட்டோம், அவேர்னஸை பார்த்து டிராவல் பண்ணிட்டோம், நம்மளோட நம்பிக்கையில அந்த மாதிரி ஒரு உருவத்தை உருவாக்கிட்டோம். ஆனா உண்மையிலேயே அந்த 7 ஸ்டார் ஹோட்டல்ல எத்தனை டைம் ரைடு பண்ணி பிடிச்சிருக்காங்க தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னோட ஒரு நண்பர் வந்து ஃபுட் இன்ஸ்பெக்டரா இருந்தார். அப்ப எனக்கு வந்து ஒரு 24 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த நண்பர் வந்து இப்ப கூட ஆரையா இருக்குன்னு நினைக்கிறார். அந்த நண்பர் வந்து அவன் சொல்லுவான், அப்பல நம்ம வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு போனோம்னா ரைடுக்கு போகும்போது பிளேட்டை எல்லாம் பார்க்க கூடாது, கிச்சனை போய் பார்க்க கூடாது, ஃப்ரீசரை திறந்து பார்க்க கூடாது, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருக்கும், பெர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வச்சிருப்பாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரபல ஒரு உணவு நிறுவனம், அவங்களுக்கு பல பிரான்ச்சஸ், கோடிகள்ல சம்பாதிக்கும். அதை பிடிக்கிறதுக்காக அவன் போயிருக்கிறான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட சொல்றேன். நான் பிடிச்சது யார் தெரியுமா? அந்த இதை நான் ட்ரிக்கு நாங்க எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கு என்னோட அனுபவத்துல நேரடியா நான் கேட்ட அந்த வார்த்தைகள், ஃப்ரீசர் பாக்ஸோட அடியில இருக்குல்ல, எங்க நான் வெஜிடேரியன் ஹோட்டல் கூட இல்லை, வெஜிடேரியன் ஹோட்டல், ஆனா ஸ்டார் ஹோட்டல். அவங்க பிடிச்சது பாருங்க, ஃப்ரீசருக்கும் அடியில, ஃப்ரீசரை கமுத்தி பார்த்தா உள்ள பூரா புழு, ஆனா அந்த ஃப்ரீசருக்கு உள்ளார நீட் அண்ட் கிளீன், தெளிவா இருக்குது, ஒரு டாட் இல்லை, ஒரு கெட்ட பொருள் இல்லை, எல்லாமே வந்து அவ்வளவு அக்யூரசி, எல்லாத்துக்குமே எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பெர்ஃபெக்ட். ஆனா எப்படி பிடிச்சாங்க? யாருக்காவது கேக்குதா நான் பேசுறது? சார்
அப்போ சார் அந்த கேக்குது சார். அடியில இருந்து எதை எடுத்தாங்க? சார் கேட்டுட்டு இருக்குங்க சார். என்ன காரணம் அப்படின்னா பால் தான் அவங்க மேக்சிமம் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. பால் ஒழுகாம இருக்குமா? ஒழுங்கு சார். அது ஃப்ரீசருக்கு அடியில போகுமா? ஓ இந்த ஓட்ட வழியோட எப்பாவது லீக் ஆகும்ல கொஞ்சம் கொஞ்சமா. ஆமாங்க சார், ஆமாங்க சார். ஆமா சார். இந்த உழுத பாலை அடியில இவனுக்கு கிளீன் பண்ணவே இல்லை. ஸோ அந்த பால் கீழே போய் அதோட ஒத்தி அந்த பால்ல இருந்து ஃபங்கஸ் ஆகி அதுல இருந்து புழு வந்து உருவாயிருக்குது. இப்ப இருக்கிறது வந்து ஃப்ரீசருக்கு வெளியே அடியில தான் இருக்குது. ஆனா ஃபுட் அண்ட் சேஃப்டி எங்க இருந்து பிடிச்சாங்க அவங்கள? பாருங்க, நீங்கெல்லாம் எவ்வளவு ஹைஜீனிக்கு சூப்பர்னு சொல்லி போய் சாப்பிட்ட 7 ஸ்டார் ஹோட்டலோட நிலைமை. ஸோ அந்த மாதிரி நம்மளோட கற்பனையில நம்மளோட சிந்தனையில தான் ஒரு விஷயம் இருக்குதே தவிர அது உண்மையில இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க எந்த அளவுக்கு வந்து சுத்தமா இருக்கும் நம்புறீங்களோ அங்க சுத்தம் இல்லை, இல்லையா? எஸ் ஆர் நோ? எங்க Yes, நீங்க sir. சுத்தமே இருக்காது, இவன் என்ன ஆயில் எஸ் சார். நினைக்கிறீங்களோ அவன் டெய்லியும் எல்லா பொருளையும் சோப் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சு கழுவி எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாத்தையுமே கொட்டிட்டு போயிடுவோம். அதனாலதான் இந்த பெண்கள் ட்ரெடிஷ்னலா சில இடத்துல சமைப்பாங்க. சின்ன இடத்துல இருக்கிற சுத்தம் கூட பெரிய இடத்துல இருக்காது சார். எஸ், அந்த அந்த கடையில போய் நாங்க சாப்பிடுவோம். ஏன்னா அந்த பெண்கள் ஒரு 5 பேர் 6 பேர் இருந்தாங்கன்னா எப்படி சுத்தமா வச்சுக்குவாங்க, இல்லையா? வீட்டுல வச்சுக்கிற மாதிரி வச்சுக்காங்க சார். நல்ல ஆமா, வீட்டுல சமைக்கிற மாதிரி சமைப்பாங்க. ஓ, வீட்டுல வந்து நம்ம உங்க அம்மாவோ அக்காவோ நீங்க இல்ல நீங்களோ வந்து வீடு கூட்டுறீங்க அப்படின்னா ஒரு பெண்கள் கூட்டும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு சோஃபா இருக்குது, ஒரு டேபிள் இருக்குது, ஒரு சேர் இருக்குது, ஒரு பெட் இருக்குதுன்னா அவங்க அதுக்கு அடியில விட்டு சுத்தமா எடுத்து கிளீன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த குப்பையை வந்து கூட்டி எடுப்பாங்க. இதே ஒரு பேச்சுலரோ யாராவது தங்கி இருக்கக்கூடிய இடமோ இல்ல ஹோட்டலோ இருந்தா அவங்க எங்க கூட்டுவாங்க? இல்ல ஒரு ஒர்க்கர், நம்ம வீட்டுல வரக்கூடிய வேலைக்கு வர ஒரு பெண்ணு, அவங்க எப்படி கூட்டுவாங்க? அந்த மேலோட்டமா கூட்டு போடுவாங்க. இப்ப இதுதான் பிரச்சனை. ஒரு 5 பெண்கள் சேர்ந்து இந்த விஷயத்த செய்யறாங்க அப்படின்னா அவங்க அந்த பொறுப்பா அந்த அடி வரைக்கும் கிளீன் பண்ணி கூட்டி எல்லாம் சரி பண்ணி அந்த அந்த கடையை அவ்வளவு சுத்தமா வச்சிருப்பாங்க. ஆனா இந்த மேலோட்டமா செய்யறவங்க தான் இந்த ஸ்டார் ஹோட்டல்ல செய்யறவங்க. புரியுதுங்களா? ஏன்னா அங்க பசங்க தான் இருக்கிறாங்க, ஆண்கள் தான் இருக்கிறாங்க. இதுதான் அதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய சுத்தத்தோட வித்தியாசம். ஸோ நமக்கு இது புரியாம நம்ம வந்து தவறாகவே எல்லாமே வந்து நம்மளோட மைண்டு நம்மளுடைய தாட்ஸ்ல தான் இருக்குதே தவிர உண்மையில நம்ம எதை பயப்படுறோமோ அந்த பொருள் அதுவாக அங்க இல்லைங்கிறது தான் உண்மை. அதனாலதான் இந்த விதியில வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறதே கிடையாது, எல்லாமே பாசிட்டிவ் தான். இந்த அனைத்து பாசிட்டிவுமே என்ன ஆகுதுன்னா நீங்களா உங்களுக்கு உள்ளார உங்க மனசுல எதை நினைக்கிறீங்களோ அதுவாக அந்த பொருள் மாற ஆரம்பிக்குது. என்ன ஆகுது? நீங்க எதை சிந்திக்கிறீங்களோ எதை வந்து நினைவுல கொண்டு வரீங்களோ அந்த பொருள் வந்து அந்த பொருளாக அங்க உருவாக ஆரம்பிக்கிறது. அதுதான் உண்மை. மற்றபடியா உண்மையிலே அந்த பொருள் அங்க அப்படி இருக்குதா அப்படின்னா அப்படி கிடையாது, இல்லையா? எதை நம்ம நம்புறோமோ எதை சிந்திக்கிறோமோ அந்த பொருளை அங்க மாற ஆரம்பிச்சிரு. ஆனா நம்ம இப்போ ஒரு கோல் செட் பண்றோம்னு வைங்க, உங்கள்ட்ட இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் அதுதான். இப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்க சிந்திக்கிறீங்க, நான் இந்த மாதிரி ஆனா சூப்பரா இருக்கும், இந்த மாதிரியான லைஃப் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வந்து சிந்திப்பீங்க. மேபி அந்த பொருள் உங்களை வந்து அடையும் பொழுது ஐயோ இதெல்லாம் எனக்கு செட்டே ஆகாது, ஐயோ இதெல்லாம் ரிஸ்க் தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதை உதாசீனப்படுத்தி தவிர்த்துட்டு போயிடுவீங்க. எதனால? நமக்கு ஆசைப்பட தெரியும்,
ஆசைப்பட்ட பொருளை அனுபவிக்க தெரியாது. ஏன்? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திய, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை உங்களுக்கே நம்ப தெரியாது. அதுதான் பிரச்சனை. அந்த நம்பிக்கையில உங்களுக்கான அந்த நிகழ்வு ஒரு நாள் உண்மையிலேயே உங்களை தேடி வரும்போது, எனக்கெல்லாம் 100 கோடியா, எனக்கெல்லாம் இந்த ஜாபா, மாசமானா 1.5 லட்சம் சம்பளமா, 2.5 லட்சம் சம்பளமா, 5 லட்சம் சம்பளமா, அந்த அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கா? ஒரு மேனுஃபேக்சரிங் பண்றீங்க, இந்த கப்பு செய்யறீங்கன்னு வைங்க, வீட்டுல உட்காந்து கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் ஒட்ட வச்சு வேக வச்சு கப்பு செஞ்சுட்டு, இந்த கப்பை ஜாப்பனீஸ் என்ன பண்றான்னா கீழே போட்டு உடைச்சிருவோம், கீழே போட்டு உடைச்சிருவோம். உடைச்சிட்டு தூக்கி வச்சு இந்த உடைஞ்ச கேப் இருக்குமில்ல, அதுல எல்லாம் தங்கத்தை ஊத்துவாங்க. என்ன பண்ணுவாங்க? உடைஞ்ச கேப்ல தங்கத்தை ஃபில் பண்ணி ஒட்ட வச்சிருவாங்க. ஒட்ட வச்சுட்டு அந்த அந்த கப்போட விலை எவ்வளவு தெரியுமா? உடையாம புதுசா தெளிவா அழகா இருக்கிற இந்த கப்பு ஒரு 15 ரூபா விலை, இல்லைன்னா 55 ரூபா விலை. ஓகே, அதே அந்த ஜாப்பனீஸ் வந்து நம்புறான், அதை கீழே போட்டு உடைச்சு தங்கத்துல ஒட்ட வச்சு அத 55,000 ரூபாய்க்கு வித்துறான். பாத்தீங்களா? அவங்க ஒரு பொருள் உடைஞ்சிருச்சு அப்படின்னா அதை என்ன மாதிரி அழகுபடுத்தி அதை வந்து எவ்வளவு பெரிய ஒரு மதிப்புக்குரிய பொருளா மாத்தி வித்துட்டாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மதிப்புக்குரிய பொருளா மாத்தி வித்துட்டாங்க பாத்தீங்களா? இன்னைக்கும் நீங்க எல்லாம் வந்து ஜாப்பனீஸோட பிளாஸ்க்னு சொல்லி ஒரு நெட்ல தொலாவி பாருங்க, அதுல நிறைய கோடுகளோட சில ஜார் இருக்கும், அதுக்கு நடுவுல தங்க முலாம் பூசப்பட்டிருக்கும், அந்த ஜாயின்ல வந்து தங்கம் கொடுக்கப்பட்டிருக்கும், சில்வர் கொடுக்கப்பட்டிருக்கும், வெள்ளி இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னா, அது உடைக்கப்பட்டு திரும்ப ஒட்ட வைக்கப்பட்ட ஒரு பொருள். அது ஒரு ஆன்டிக் கலெக்ஷன். பாத்தீங்களா? நம்மளோட நம்பிக்கை என்ன? ஒரு பொருள் உடைஞ்சிருச்சுன்னா அது குப்பைக்கு தான் போகும்னு நினைக்கிறோம். ஜாப்பனீஸோட நம்பிக்கை என்ன? ஒரு பொருள் உடைந்து விட்டது, ஒரு தோல்வி நமக்கு வந்து விட்டால் அது தங்க குடமாக மாறப்போகிறது, நமக்கு அது வந்து பண மழையை பொழிய போகிறதுன்னு நம்புறாங்க. அவங்களோட லெட்டர்ஸே பிரேக் டவுன் ஆன மாதிரி தான் சார் இருக்கும் எல்லாமே ஜாப்பனீஸ் லெட்டர்ஸ்லாம். எஸ். ஏன்? அவங்க அந்த அந்த டீச் இந்த விஷயத்தை வந்து கத்துக்கிட்டனாலதான் எவ்வளோ பெரிய அழிவு வந்தாலும் அதை கடந்து அவங்க வெளியே வராங்க. அவங்களோட சிந்தனைகள் அந்த வித்தியாசத்தை அவங்க உணர்றாங்க, இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆனா நம்ம உடைஞ்சிருச்சுன்னா நம்ம மனசு விட்டுறோம், இவ்வளவுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையை வந்து முடிச்சுக்கிறோம். இந்த ஜிம் கேரி ஆகட்டும், விஜய் சேதுபதி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து, விஜய் சேதுபதி வந்து 23 வயசுல ஆக்டரா மாறல, இல்லையா? அப்படிதானே? அது எனக்கு தெரியலைங்க சார், ஆனா தெரியும் 36 சார். வயசுலதான் ஆக்டர் ஆனார். 36 வயசுக்கு மேலதான் ஒரு சரியான ஆக்டரா மாறி. அதே மாதிரி நம்மளோட ஆங்கர் யாரு? ஆங்கரா இருந்து யாருங்க ஆக்டரா மாறி இருக்கா இன்னைக்கு? இது சிவகார்த்திகேயன். சிவகார்த்திகேயன் சார். உங்களோட எல்லாத்தோட ஃபேவரட், இல்லையா? சிவகார்த்திகேயன், நயன்தாரா. இவங்க எல்லாம் ஏஜ்டுக்கு அப்புறம் தான், இவங்க வந்து வயசானதுக்கு அப்புறம் தான் பெரிய ஆக்டரா மாறி இருக்காங்க, சரிங்களா? அப்போ ஒரு 16 வயசு பொண்ணு, 16 வயசு பையன் தனுஷ் மாதிரி, அவங்கதான் வெற்றி அடைவாங்களா, சாதிப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனா நம்மளோட நம்பிக்கை என்ன? அவங்கனாலதான் சாதிக்க முடியுங்கிறது நம்மளோட நம்பிக்கை. ஆனா அந்த ரியாலிட்டி என்ன?
எத்தனை வயசா இருந்தாலும் இதை செய்ய முடியுங்கிறது உண்மை. ஆனா அதே இடத்துல எத்தனையோ ஆக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு 29 வயசு 28 வயசு ஆயிடுச்சுன்னா, நான் அவ்வளவுதான், எனக்கு ஏஜ் ஆயிருச்சு, இனி எல்லாம் யாரும் வந்து என்னை எடுத்துக்க மாட்டாங்கங்கிற அந்த அவநம்பிக்கையிலேயே அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப நயன்தாரா இன்னைக்கு இவ்வளவு வயசாயும் ஒரு நடிகையா அழகா இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காங்க. ஸ்ரீதேவி எவ்வளவு வயசு வரைக்கும் நடிச்சாங்க இல்லையா? இன்னைக்கும் நடிச்சிட்டு இருக்கிற வயசான எத்தனையோ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா, ரஜினி uncle sir. ரஜினி அதுக்கு ரஜினி பெரிய, இன்னும் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோவாங்க சார். அதை விட மோசம் யாருன்னா நம்மளோட அமிதாப் பச்சன். எஸ் சார். எஸ் சார். அதே மாதிரி அந்த கர்நாடகா ஆந்திரால நடிக்கிற அந்த ரெட்டி பேர நடிச்சிட்டு இருக்கிறான். எஸ் சார். அந்த சார் விஜய் சேதுபதி ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு சார், உங்களை ஒருத்தர் நல்லா பழகி உங்களை ஏமாத்திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ இன்னும் கொஞ்ச நாள் பழகிந்தா நிறைய ஏமாத்திருக்கலாமே என்ன அப்படின்னு சொல்றாருங்க சார். மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வருங்க சார். எஸ், அதான் உண்மை. ஏன்னா இதை ஏத்துக்கிற மனநிலை நமக்கு இருக்குன்னா நமக்கு எதை பத்தி கவலை, இங்க நெகட்டிவே இல்லைங்கிறது தான் உண்மை. புரியுதுங்களா? அவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு. நானும் சொல்லியிருப்பேன்ல, உங்களை பார்த்து நல்லா கண்ணு வைக்கட்டும், உங்களை பார்த்து நல்லா பொறாமப்படட்டும், பார்த்து ஆணு வாயை திறக்கட்டும், நல்லா செய்வன பண்ணட்டும், வா 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 கமான் கமான் கமான், இல்லையா? ஏன் என்கிட்ட சொல்யூஷன் இருக்குது, என்கிட்ட அதுல இருந்து தன்மை இருக்கு, அதுல இருந்து நம்ம எப்படி வெளில வரும்னு யோசிக்கலாம். எனக்கு அதுக்குள்ள ஆனா அதுக்கு சரிப்படுத்தக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது. நான் என்ன யார வந்து நான் நம்புறேன் அப்படின்னா அந்த பிரபஞ்ச சக்திய. நீ எல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்கிறத வந்து நான் தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். சோ அதனால நம்ம என்ன பண்றோம், நீ பொறாமப்படுவியா, நல்லா பொறாமப்படு, நல்ல கண்ணு வைப்பியா, இன்னும் நல்லா கண்ணு வையே, அப்படிதான் அவரும் அதை சொல்லியிருக்கிறாரு. நல்லா துரோகம் செய்வியா, நல்லா துரோகம் செய், உன்னை நான் மன்னிச்சிடுறேன். அப்போ இந்த நம்பிக்கை நெகட்டிவே இல்லாத பாசிட்டிவ்ல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமா நடக்காத? நீங்க எல்லாத்துலயுமே வெற்றியாளரா மாறுவீங்களா இல்லையா? ஒருத்தர் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு போன் வச்சுக்கிட்டு நீங்க அங்க இங்க உட்காந்து நான் உட்காந்து ஒரு ஜூம்ல உட்காந்து நம்ம இன்னைக்கு தெளிவா ஒரு கிளாஸ் எடுக்கிறோம், பேசுறோம். கொரோனா வரலைன்னா இது நடந்திருக்காதுங்க. அந்த கொரோனாலே ஒரு நன்மை சார். கொரோனால வரலைன்னா இன்னைக்கு ஜூம் இவ்வளவு பெரிய டெவலப்புக்கு வந்திருக்காது, கூகுள் மீட் இவ்வளவு டெவலப் வந்திருக்காது, மக்கள் வந்து போன்ல இந்த விஷயத்த செய்ய முடியும் நம்பி இருக்க மாட்டாங்க, இந்த கம்பெனிங்க வந்து இதுக்காக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ வீட்டுல டேப் குப்பையில கிடக்குது, 3 4 5, ஒரு வீட்டுக்கு வந்து 2 3 குப்பையில கிடக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஒரே கிளாஸ் தான் காரணம். அந்த டைம்ல மக்கள் எல்லாரும் வாங்கிச்சு குமிச்சாங்க, அதோட ஜிபி பத்தாதனால இன்னைக்கு போன்ல வந்து அது கன்வெர்ட் ஆயிருக்குது. நம்ம நினைச்சு பார்த்தோமா, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த போன் வந்து சோனி எரிக்சன். என்ன பேரு? சோனி எரிக்சன். 2000 நான் வாங்கின போன். அதோட இன்கமிங் கால் வந்து 14 ரூபா, அவுட் கோயிங் 28 ரூபா. எவ்வளவு? அன்னைக்கு ஒரு பவுன் நகை வந்து 8 கிராம் கோல்டு 3100 ரூபா. நீங்க நினைச்சு பாருங்களேன். 25 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க சார்? எஸ், 25 வருஷத்துக்கு முன்னாடி சோனி எரிக்சன் நான் வச்சிருந்தேன். அந்த போனோட விலை அன்னைக்கு வந்து செகண்ட்ஸ்ல தான் நான் எடுத்தேன், புதுசு எடுக்கல, ஷோரூம்ல போய் எல்லாம் எடுக்கல. அப்பவே வந்து 8000 ரூபாய் 9000 ரூபாய் இருந்துச்சு. அப்ப என் தேசம் பாருங்க, எத்தனை பவுன் நகை வாங்கலாம்? ஒரு 2.5 பவுன் நகை வாங்கலாம். அந்த காசுக்கு நம்ம போன் எடுத்தோம். ஆனா இன்னைக்கு அந்த 2.5 பவுன்னா ஏகദേശம் 2 லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு, இல்லையா? அந்த வெறும் பட்டன் போனு ஒண்ணுமே இல்லாதது நம்ம அவ்வளோ பணம் கொடுத்து அன்னைக்கு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா
நம்ம கூட அன்னைக்கு சிந்திக்கல இந்த ஆண்ட்ராய்டு போனு இப்படி 1 to 1 உட்கார்ந்து பேசுற அளவுக்கு இவ்வளோ அட்வான்டேஜோட வந்து சேரும்னு. ஆனா ஒரு ரியாலிட்டி வந்துருச்சு பாத்தீங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் அந்த போனை எடுத்து மறைவா உட்கார்ந்து பேசும் பொழுதுதான். ஆக்சுவலா நான் எதுக்காக வாங்கினேன்னா என்னோட மேரேஜ் டைம் அது. ஸோ அதனால ஒரு எஸ்டிடி பூத்தா போய் உட்கார்ந்து காயின் போட்டு அங்க இருக்கிற அந்த அக்காட்ட ஜாலியா பேசிட்டு ஒய்ஃப் கூட பேசிட்டு இருந்தேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் அந்த ஃபோன் வாங்கினேன். அந்த மாதிரி ஒரு பூத்தா அலைய முடியலன்னு சொல்லிட்டு கடைசியில சோனி எரிக்சன் வாங்கினேன். எதுக்காக? அவங்கள்ட்ட இங்கிருந்து போன்ல பேசுறதுக்காக. லவ் பண்றதுக்கு. லவ் பண்றதுக்கு யாருக்கு தெரியாம பேசணும்ல. ஏன்னா மேரேஜுக்கு பிஃபோர் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருந்தாலும் நம்பர்லாம் கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துல பயங்கர அட்வான்ஸ். ஏன்னா யார்கிட்டையும் பேசக்கூடாது, போட்டோ ஷேர் பண்ணக்கூடாது, நேர்ல பார்க்க கூடாது, அப்படியெல்லாம் பயங்கர ரூல்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். இல்ல அப்போ வந்து பேசக்கூடாது. நம்ம புரிஞ்சுக்கிறோம் சார். இப்போ இல்ல இப்ப வந்து நம்ம பொண்ணுகள்லாம் பார்த்துட்டு வேற லெவல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு வந்து அது வந்து அந்த ஃபோன் கால் வந்து பண்ணக்கூடாதுங்கிறது ரூல்ஸா இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம பயங்கர அட்வான்ஸ்டா போனே விலைக்கு வாங்கி உட்கார்ந்து பேசணும் இல்லையா? அந்த சார்ஜும் கொடுத்தோம், 14 ரூபா 15 ரூபா கொடுத்து பேசணும். பாருங்களேன், அன்னைக்கு நம்ம நினைச்சிருப்போமா இந்த மாதிரி வந்து ஒரு 90 நாளைக்கு நம்ம ஒரு 800 ரூபா 900 ரூபா போட்டுட்டு இந்த மாதிரி இவ்வளவு மணி நேரம் உட்கார்ந்து பேசுவோம் நம்ம நினைச்சிருப்போமா? எத்தனை பேர்த்தோடய உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆனா எங்கேயோ யாரோ ஒரு நபர் இத சிந்திச்சிருக்கிறார். எங்கேயோ யாரோ ஒரு நபர் இந்த விஷயத்த கனவு கண்டிருக்காங்க. அந்த கனவு தான் இன்னைக்கு நினைவாக மாறி இருக்கு. அந்த மனிதன் இன்னைக்கு மிக பெரும் கோடீஸ்வரனா மாறி இருக்காங்க. எஸ் ஆர் நோ? இதுதான் உங்க லைஃப். உங்களுக்கும் இதுதான். நீங்க எப்போ உங்க கனவுகளை என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு கோல் செட்டு கனவு இருக்குது அப்படின்னா அதை பத்தி கற்பனை பண்றோம், சிந்திக்கிறோம், அதை செய்யறதுக்கு முயற்சி செய்யறோம். அது நம்ம கிட்ட வரும்போது பயந்து ஓடிடும். ஐயோ வேண்டாம், நமக்கெல்லாம் நடக்காது, ஐயோ வேண்டாம் நமக்கெல்லாம் நடக்காது, இது நமக்கெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி இல்லையா? அதே மாதிரிதான் அந்த பாட்டு சொன்னல, வாலி பாடினது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், யாருக்காக கொடுத்தான், அதை ஒருத்தனுக்குத்தான் கொடுத்தானா அல்ல ஊருக்காக கொடுத்தான் இல்லையா அப்படின்னு சொல்லி வாலியோட பாட்டு இருக்கு. யாருக்கு அது பாட தெரியும்? அந்த படகோட்டி படத்துல எம்ஜிஆர் பாடுவாருங்க சார். எஸ், பாடுங்க. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அது யாருக்காக கொடுத்தான், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அது யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான், ஊருக்காக கொடுத்தான். இதுல என்ன சொல்றாங்க? இந்த பிரபஞ்ச சக்தி யாருக்குமே எல்லாமே கொடுத்திருக்கு சார். எல்லாமே கொடுத்திருக்கு, அது ஒருத்தருக்கு மட்டும் கொடுக்கல, ஊருக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு பெரிய நியதியை வந்து அவர் அங்க வலியுறுத்தி அந்த பாட்டை வந்து பாடியிருக்கிறார் இல்லையா? அது மாதிரிதான் நமக்கு இந்த போன்கிறது வந்து ஒருத்தருக்காக கொடுக்கப்படல, ஒருத்தரோட சிந்தனை வந்து ஒருத்தருக்காக உருவாக்கப்படல, எல்லாத்துக்காகத்தான் ஒரு மனுஷனோட மூளையில ஒரு சிந்தனை உருவாக்கப்படுகிறது. அந்த கனவு வந்து ஒரு மனுஷனோட மூளையில உருவானாலும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் உபயோகப்படுவதற்காகத்தான் உருவாக்கப்படுகிறது. அதுதான் எல்லையை கடந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து நமக்கு கொடுக்குது. அப்ப நம்ம வந்து சின்னதா குட்டியா சிந்திச்சா நீங்க யாருக்காக சிந்திப்பீங்க? உங்களுக்காக சிந்திப்பீங்க இல்லையா? பெருசா உங்க கோல் செட்டை சிந்திச்சா
எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இப்ப நான் சொல்றேன்ல, ஒரு 100 வீடு இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்ட அபார்ட்மெண்ட்டோட ஓனர். இப்ப பாருங்க, 100 வீடு இருந்து 100 இருந்து வாடகை வருது அப்படின்னா அது எல்லாருக்கும் தான் சார் அந்த நம்ம 100 மட்டும் குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்குது. எஸ் சார். ஏன்னா நம்ம வந்து ஒரு 50 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா அவங்க வெறும் ஒரு 2 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு அந்த 50 லட்சம் ரூபாயோட பொருள்ல சுகமா வாழ்றாங்க. அப்ப இது ஆக்சுவலா நமக்கு வாடகை கொடுக்கப்பட்டதா இல்ல உண்மையிலேயே அந்த 1 லட்சத்தை கொடுத்து ஒருத்தன் வந்து 50 லட்சம் ரூபாயோட அனுபவிக்கிறான்ல அவனுக்காக கொடுக்கப்பட்டதா? உண்மையை சிந்திச்சு பாருங்க. அவனுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனா நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நமக்காக எவ்வளவு சார். பெரிய இப்போ ஒரு எஸ் ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல போய் இருக்கிறனால அது நமக்கானது. நம்மளுடைய கனவுனால ஒரு நாளாச்சும் அங்க போய் நம்ம தங்குறது சார், அது நமக்கானது சார். அப்போ எஸ் அவங்களுக்கானது கண்டிப்பா. அந்த ஃபீல், அந்த இடம், அது எல்லாமே நமக்கானது. அது அந்த ஹோட்டலோட ஓனருக்கானது கிடையாது. அவங்களுக்கு அதுல ஒரு பார்ட் 1% தான் இன்கம். பாக்கி 99%ம் இந்த ஊருக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது. இது புரியல நமக்கு. அதனாலயே பயந்துட்டு பெருசா சிந்திக்கிறதே இல்லை, பெருசா கனவு காண்றதே இல்லை, இல்லையா? கனவு காண்றக்கே வந்து கஷ்டம், கனவு காண்றக்கே வந்து பயம். அந்த அந்த பயத்தை நம்ம வெளியே கொண்டு வந்து அதை சரிப்படுத்தி நம்ம தைரியமா பெரிய கனவுகள் காண்றது மட்டும் இல்ல, அதை ரிசீவும் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்மளோட பிரச்சனையே என்னன்னா, நம்ம கேட்கறதெல்லாம் பலமா கேட்டுருவோம், ஆனா அது வந்துச்சுன்னா பயந்துருவோம். இதுதான் பிரச்சனை. ஒருத்தர் சொல்றேன், உங்களுக்கு ஒரு 100 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணும் சார்? அதெல்லாம் வச்சா டாக்ஸ் கட்டணும் சார். என்ன சொன்னாங்க நம்ம கிளாஸ்ல? டாக்ஸ் கட்டணும் சார். நடைமுறையை சொல்றேன் சார். அதுதான் டாக்ஸ் கட்டணும் சார். நமக்கு நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து நம்ம நாட்டை வந்து இன்னைக்கு ஆட்சி பண்றக்கூடியவங்க வந்து மோசமான முறையில ஏகദേശம் வந்து 48% ஒரு நாள் நம்ம கிட்ட டாக்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெர்சன்டேஜ்? 48%. அதாவது நீங்க இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் இல்லைன்னா ஒரு 1000 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா அதோட பகுதி பணத்தை வந்து நீங்க கவர்மெண்ட் கொடுத்துட்டீங்க. ஆக்சுவலா நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த இதுல வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா மேனுஃபேக்சர் ஜிஎஸ்டிங்கிற மெத்தட் என்னன்னு கேட்டா, ஒரு மேனுஃபேக்சர் வந்து ஒரு விஷயத்துக்கு டாக்ஸ் கட்டிட்டாருன்னா அந்த பொருளுக்கு திரும்ப 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 டாக்ஸ் கிடையாது, திரும்ப திரும்ப டாக்ஸ் கிடையாது, ஒரே டாக்ஸ் தான், இன்க்ளூடிங் ஆல் டாக்ஸ் அப்படிங்கறதான் வந்து ஜிஎஸ்டி அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு ஜிஎஸ்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸ்டேட்டுக்கு தனியா டாக்ஸ், சேல்ஸுக்கு தனியா டாக்ஸ். இப்போ நீங்க வந்து ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா டாக்ஸ் கட்டி வாங்கியிருந்தா நீங்க டாக்ஸ் வந்து விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. டாக்ஸ் உங்களுடைய கஸ்டமர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்க்ளூடிங் ஆல் டாக்ஸ் தான் அது. ஆனா இன்னைக்கு வந்து வாங்கும் போதும் டாக்ஸ் கொடுக்கணும், மேனுஃபேக்சரிங் பண்ணும் போதும் டாக்ஸ் கொடுக்கணும், டிராவல் பண்ணும் போதும் டாக்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து கஸ்டமர் அந்த பொருளை திரும்ப ஒரு பொருளா, ஒரு பவுடரு ஒரு சோப்பா மாறுச்சுன்னா அந்த சோப்பு திரும்ப நம்ம உபயோகிக்கும் போது டாக்ஸ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம கொடுமை என்னன்னா, உபயோகிச்சு அது தண்ணியா வெளியே போச்சுன்னா அதுக்கு ஒரு டாக்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி பல 100 டாக்ஸை போட்டு ஸ்டேட்டுக்கு தனியா, சென்ட்ரலுக்கு தனியா, அதையும் வந்து மொத்தமா அவங்களே எடுத்துட்டு அதுலயும் ஏமாத்தி அப்படி பல விதத்திலையும் 48% டாக்ஸ் போட்டு நம்மளை கஷ்டப்படுத்துறாங்க. இந்த 48 நீங்க ரொம்ப கோபமா ஐயோ 48 போடுறாங்களே அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க புவரா போயிருவீங்க. நீங்க ரொம்ப ஏழ்மையில போய் கஷ்டப்படுவீங்க. என்ன காரணம்? நம்ம ஏர்ன் பண்ணு என்ன வராது சார்.
அந்த சர்வைவ், அதாவது வேற நாடுகள்ல 58% இருக்கு, 60% இருக்கு, ஒரு நாட்டுல 70% இருக்குது, இன்னொரு நாட்டுல 120% இப்ப போர் நடக்கிறதுனால போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் இருக்கும் பொழுது 48 ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி நம்மளோட எண்ணங்கள்ல நம்ம ஐயோ 48 நினைக்கிறத விட நான் இன்னும் கொடுக்குற அளவுக்கு சம்பாதிப்பேன், நான் என்னோட சம்பாதியத்தை மட்டுமே நோக்கி பயணிப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டா உங்களுடைய இன்கம் எந்த லெவலுக்கு போகும்னு நினைச்சு பாருங்களேன். கண்டிப்பாங்க சார். அப்போ நம்ம வந்து அதை பார்த்து பயப்படக்கூடாது, அதை சர்வை பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சிந்திக்கணும். இதுதான் பாசிட்டிவ் தாட்ஸ். எல்லாத்துலயும் போய் இன்னைக்கு உங்களோட எல்லா விஷயத்திலயும் உங்கள்கிட்ட வந்து நெகட்டிவ் சொல்லுவாங்க, எல்லா விஷயமும் நெகட்டிவா தான் உங்களை சுத்தி இருக்கும். ஆனா நம்ம அதிலிருந்தும் பாசிட்டிவா சிந்திக்கணும் இல்லையா? அதிலிருந்தும் பாசிட்டிவாக நம்ம மனசை மாத்திக்கணும். அப்போ இது வந்து 48ன்னா நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்? நம்ம அதுக்கேத்த மாதிரி கொடுத்தா நமக்கு வந்துகிட்டே இருக்கும் சார். அதை கொடுக்கறனால சர்வை பண்றதுனால அதிகமா நம்ம வந்து ஏர்ன் பண்ண முடியும், நமக்கு உண்டான நிகழ்வுகளை நம்ம வந்து முடிவெடுக்க முடியும், நம்ம பெருசா சிந்திக்க முடியும், பெருசா வளரவும் முடியும். அப்ப இதை வந்து கவலைப்படக்கூடாது. 100 கோடி கொடுக்கறேன்னு ஐயோ டாக்ஸே 48 கொடுக்கணுமா அப்படின்னு சிந்திக்க கூடாது. உனக்கு 52 கிடைக்குது இல்ல, அதை பத்தி சந்தோஷப்படு. எங்க சார் சிந்திப்பார் சார் நிறைய. இப்போ வந்து ஜிஎஸ்டி வந்து 18, 28% எல்லாம் வந்தது இல்லைங்களா? அப்பெல்லாம் ரொம்ப குழம்பிட்டு இருந்தாரு சார். நான் சொன்னேன் அதெல்லாம் விடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு நீங்க நினைங்க, அதுக்கேத்த மாதிரி நம்ம வருமானத்தை மாத்த போறோம் அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டாரு சார். ஒரு வீட்டை விக்கிறோம் அப்படின்னா கூட இவ்வளவு ஜிஎஸ்டியே போயிடுமே அப்படின்னு எல்லாம் ஃபீல் பண்ணுவாரு சார். பட் நம்ம அவருக்கு பதிலா நாம வேற மாதிரி அத மெடிடேஷன் பண்ணி இது பண்ணி மாத்தி, ஆனா வந்துட்டே தான் சார் ஒருக்காக வீடு விக்கிறோம் அப்படிங்கும் போது என்னானாலும் உங்க கையில இருந்து காசு போல, உங்க ரேட் வந்து அதேதான். நீங்க வந்து ஒரு 48 லட்சம் ரூபாய் சொல்றீங்க ஒரு வீட்டை அப்படின்னா அது என்னானாலும் உங்களுக்கு தான் வரப்போகுது, அதுல குறையாது. ஆனா மனுஷனோட கவலை என்னன்னா வாங்குறவன் 48 பிளஸ் ஜிஎஸ்டிங்கும் போது ஒரு எப்படி இருந்தாலும் 60 ரூபா வந்துருமா? இந்த 12 ரூபா அவங்க தான் பே பண்றாங்க, நீங்க பே பண்ணல. அப்புறம் ஏன் நம்ம கவலைப்படணும் இல்லையா? சார் அது கூட போக கூடாதுன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணுவாரு சார். நான் சொல்லுவேன் போன குடுத்தாதாங்க வரும், அதுக்குன்னு ஒரு இது இருக்கு, அது நீங்க இது பண்ணுங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவார் சார். நம்மளும் சாப்பிடாம அவனும் சாப்பிடாம கவர்மெண்ட் சாப்பிடுதுன்னு நினைக்கிறாங்க சார். அந்த கவர்மெண்ட்ன்றது என்னன்னு யோசிச்சோம்னா அதை ஃபீல் பண்ணவே மாட்டோம் சார். நம்மளும் அதாவது நம்ம கவர்மெண்ட்னு பார்க்காம நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், அதை சுத்தி ஒரு நிகழ்வுகள் நடக்குது, அது இன்னைக்கு என்னவா இருந்தாலும் நம்ம குடிச்சுதான் ஆகணும், செஞ்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. வேற நம்ம இங்க இருந்து விட்டுட்டு அமெரிக்கால கொண்டு போய் இங்க இருக்கிற இடத்த விற்க முடியும்? அது நடக்காது. இங்க இருக்கிற அதுதான் சர்வைன்னா என்ன, நீங்க ஒரு பிரம்மாண்ட காட்டுக்குள்ள மாட்டிட்டீங்கன்னா அங்க இருக்கிற பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்து சரி பண்ணி தான் நீங்க வெளியே வர முடியும். தவிர ஐயோ என் வீட்டுல வந்து நான் வந்து 1.5 அடிக்கு வந்து பெட்டு போட்டிருந்தேன், அது இல்லைன்னா நான் எப்படி தூங்குறது நினைச்சா நீங்க சர்வை பண்ண முடியாது இல்லையா? அதுதான் வாழ்க்கை. அப்போ நம்மளோட தாட்ஸ் தான் உண்மையான ரியாலிட்டி, நம்மளோட உண்மையான விஷயங்களை வந்து ஏற்படுத்தும். இதை சரிபடுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஆஸ்க், ரிசீவ், பிலீவ் அப்படிங்கிற ஒரு 3 விஷயத்த நம்ம அப்ளை பண்ணணும். அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும், கேட்டதை கிடைக்கிறதுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களா இருக்கணும். அது கிடைக்கும், கொடுக்கறது வந்து பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிற நம்பிக்கை வந்து நமக்கு இருந்துட்டே இருந்ததுன்னா அதுல அடைந்தவர்களாக த ரிசல்ட் என்னங்கிறத உணரக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். ஸோ அந்த நம்மளோட அந்த பிலீவு, நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட இமேஜின், நம்மளுடைய ஸ்டேஜ், நம்மளோட விசுவலைசேஷன், அதே மாதிரி ஜேர்னலிசம், நம்ம வந்து எழுதுறது, நம்மள அதை நம்புறது, இது மட்டும்தான் நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுமே தவிர நம்ம வந்து ஒரு விஷயத்த கேட்டுட்டு நம்ம அந்த விஷயத்த வந்து கிடைக்கும் போது பயப்படாம அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும்.
இப்ப நம்ம வந்து 100 கோடி வரணும், 200 கோடி வரணும், 500 கோடி வரணும்னா நீங்க அந்த அளவுக்கு கோடிக்கணக்குல டாக்ஸ் கட்டுறக்கும் தயாராகணும். அப்பதான் நீங்க அந்த இடத்துக்கே வர முடியும். அதை விட்டுட்டு ஐயோயோ நானெல்லாம் வந்து ₹1,00,000 இவ்வளவு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சிந்திச்சீங்கன்னா உங்களால அந்த இடத்துல சர்வை பண்ணி வரவே முடியாது. அப்ப நாம எதுக்கு தேவையில்லாம ஜிஎஸ்டி எடுத்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஜிஎஸ்டிக்கு அந்த ஃபீஸை கட்டி எல்லாத்தையும் கொண்டு போறோம்? எதுக்கு அதெல்லாம் செய்யறோம்? அடுத்தடுத்த பெனால்ட்டி வந்தா கூட திரும்ப சேர்த்தி கட்டுறோம். என்ன காரணம்னா அதை அப்படி சர்வை பண்ணா மட்டும்தான் நம்மனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதை வச்சு நம்ம வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். இப்போ நம்மளே வந்து இந்த கிளாஸ் நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னா இன்ன வரைக்கும் ஒரு லெவல்ல போயிட்டோம். இனி இங்க வந்து ஒரு பெரும் கூட்டம் வரத்தான் போகுது. ஏன்னா நம்ம சோசியல் மீடியால போன வீக்ல தான் இதாயிருச்சு, மெட்டால ஆட் ஆயிருச்சு. மெட்டால வந்து கிளியரன்ஸ் கிடைச்சிருச்சு. அதுக்கு உண்டான ஒருத்தர் வந்து நம்ம கிடைச்சாங்க. அவங்க மூலமா ரொம்ப அழகா சீப் அண்ட் பெஸ்டா பண்ணிட்டோம். இப்போ மெட்டா ஆட் போட்டோம். நேற்று வந்து ஒரு ட்ரைக்காக ஒரு ஆட் போட்டு பார்த்தேன், பூஸ்டர் போட்டு பார்த்தேன். ஈஸியா கிரெடிட் ஆயிருச்சு. ஆனா நம்மனால இவ்வளோ நாளா நம்ம வந்து ஆட் போட்டா நம்மனால ஆட் போட முடியாது. ஏன்னா அது வெரிஃபிகேஷன் போய் நின்றும் நம்ம பூஸ்ட் பண்ணா பூஸ்ட் ஆகாது. இப்போ இன்னைக்கு வந்து அது நடந்திருக்குது. அப்படிங்கும்போது நம்மளோட ஜிஎஸ்டி நம்மளோட பேனு எல்லாம் கொடுத்தனால தானே இன்னைக்கு அது சக்சஸா மாறி இருக்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு சக்சஸ் ஆயிருச்சுங்கும் போது நிச்சயமா இது வந்து ஒரு நம்மளோட ஆட் போகும்போது கண்டிப்பா மக்கள் தேடி வருவாங்க. பெரிய அளவுல இங்க ஒரு கூட்டம் வரும். ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்து படிக்கத்தான் போறாங்க. நம்ம பல லட்சம் மக்களை வந்து இங்க இணைக்க தான் போறோம். ஸோ இதெல்லாம் நடக்க தான் போகுது. ஸோ அதுக்கு வந்து நான் டேக்ஸ் கட்ட மாட்டேன், இனி வர்றவங்கள்ட்ட வந்து ஃபீஸ் வந்து நான் எப்படி வாங்குறதுனால சிந்திக்க கூடாது. அவங்களுக்கு டேக்ஸை போட்டு பில்லை போட்டு கொடுத்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இல்லையா? ஃபீஸ் அதிகமாகுதுன்னு கவலைப்பட முடியுமா? அது நமக்கு கிடையாது. 18% கட்டுறதுன்னா அந்த 18% அதுல ஆட் பண்ணிட்டு போக வேண்டியதுதான், வேற வழி இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஃபீஸ் ரைஸ் ஆயிடும். எஸ் ஆர் நோ? அதை பத்தி கவலைப்பட்டா இங்க கிளாஸே நடக்காது. அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. ஆட் பண்ணி டாக்ஸ் வாங்கிட்டு டாக்ஸ் ஒழுக்கமா கட்டிட்டு நம்ம மூவ் பண்ண வேண்டியதுதான். அப்பதான் ஆயிரம் மக்கள் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணுவாங்க. அதை பத்தி சிந்திக்கவும் கூடாது. எஸ் ஆர் நோ? கண்டிப்பா உங்களுடைய எல்லாத்தோட ப்ரேயர் டேப்பிங் மூலமாக உங்களுடைய பிளெஸிங்ஸ் மூலமாக இந்த கிளாஸ் அந்த மாதிரி ஒரு ஆயிரம் நபர்கள் அட்டன் பண்ணக்கூடிய கிளாஸாக மாறணும். அதுக்காக நீங்க எல்லாருமே டேப்பிங் பண்ணணும். அப்பதான் நம்மளோட சக்சஸ் அந்த இடத்துக்கு வரும். அதுக்காக நீங்க எல்லாருமே நமக்கு டேப் பண்ணணும். நம்ம விழுப்புரம் நடத்துற ஒரு ப்ரோக்ராம் வந்து பெரிய ரீச் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையை ரீச் தரும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சிருக்கிறோம். அதுவும் நல்லபடியா முடியணும். ஏன்னா இது வந்து விழுப்புரங்கிறது வந்து பெரிய லாபத்துக்காக செய்யறது இல்லை, ஒரு ரீச் தான் அது, அவ்வளவுதான். உங்களை எல்லாம் சந்திக்கணுங்கிறதும் ஒரு நல்ல ரீச் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் செய்யறோம். ஸோ அதனால வந்து எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணுங்க. பெரிய நமக்கு இதனால எஸ்மா பார்ட்டிசிபேஷன் சர்டிபிகேட் இருக்காங்க சார் ஏதாவது? ஆமா ஆமா, எல்லாத்துக்குமே இருக்கு. ஓகேங்க சார். ஒரு சின்ன குழந்தை வந்ததுன்னா அந்த குழந்தைய கூட மேடையில ஏத்தி நிறுத்தி அவங்க பேர் சொல்லி கொடுப்போம். ஓகேங்க சார். கேட்டாங்க சார், அதான் கேட்டுக்காங்க. எல்லாத்துக்குமே இருக்கு. எத்தனை பேர் ஜாயின் பண்றாங்களோ அத்தனை பேத்துக்குமே இருக்குது. ஏன்னா இந்த குழந்தைகளை மேல கொண்டு வரணுங்கிற ஒரு அடிப்படை வந்தும், அதே மாதிரி உங்க கணவன்களையும் மனைவிகளையும் கொஞ்சம் என்ன பண்றது, ஒரு பூஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த மீட்டை. அப்போ அவங்கள வந்து கொஞ்சம் நம்ம மதிக்கணும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய சர்டிபிகேட் அவங்க பேர் போட்டு அவங்களோட இது பண்ணி அவங்கள நம்ம இன்வைட் பண்ணி மேல நிக்க வச்சு அவங்க ஃபேமிலி ஃபுல்லா அங்க நிக்க வச்சு ஒரு போட்டோவெல்லாம் எடுத்து அந்த போட்டோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கு கொரியர்ல கொடுத்து அந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம் சார். தேங்க்யூ சார். ஸோ அப்போ அது என்னன்னா உங்க ஆல் ஃபேமிலிக்கும் ஒரு சர்டிபிகேட். ஸோ இதுக்காக தான் மெயினா இந்த ஐஎஸ்ஓ எல்லாம் பெர்ஃபெக்ட் பண்ணது. புரியுதுங்களா? எங்க பொண்ணு கூட நேற்று கேட்டாங்க சார், வேற ஒருத்தர் கேட்டாங்க, எங்க பொண்ணு கேட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் சர்டிபிகேட் உண்டாமா அப்படின்னுட்டு கேட்டாங்க. ஆமா உனக்கும் தருவாரு. நான்
உங்களை நான் கேட்கல, எல்லாருக்கும் சர்டிபிகேட் உண்டுமா வாமா அப்படின்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துக்கும் நாங்க அப்ப சர்டிபிகேட் இருக்கு. சும்மா வந்து உட்கார்ந்துட்டு சாப்பிட்டு வரதா அப்படின்னாங்க. அஹ் அதெல்லாம் இல்ல, சார் கிட்ட நீ அங்கேயே குரூப்ல போட வேண்டியது தானே கொஸ்டின் கேட்டேன். ஐயோ நீங்க இருக்கீங்களே, சார் எதுனா கேட்டா அப்படின்னாங்க. சார் கேட்கறதுக்காக தான் நீ போடணும் அப்படின்னு. இல்ல அதெல்லாம் சரி, ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் நல்லா. சர்டிபிகேட் எல்லாம் உண்டுமா, உங்களுக்கு சார் வந்து ஒரு இது சொல்லி தருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இருந்தா சொல்லியிருக்கேன் சார். எஸ் கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வரணுங்கிறது தான் இதோட இது. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு 50 பேர் 40 பேர்த்துக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு 1000 பேர் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மேடையாக அது மாறணும். நம்ம நடத்துற நிகழ்வு வந்து அந்த இடத்த தொடணும். அந்த மாதிரி அது தொட்டதுக்காக அந்த பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. தொடும் கண்டிப்பா. அதுக்கான சப்போர்ட் நீங்க எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நல்லபடியா அது நடந்துட்டு இருக்கு. அந்த ரிசீவ் பண்ணும்போது பயப்படக்கூடாதுங்கிறது தான் மெயின் விஷயம். இன்னைக்கு வந்து கனவு நம்ம எப்படி கனவு காண்றோம் அப்படின்னா, அந்த கிளாஸ்ல இடம் இல்லாம ஒரு 10 பேர் வெளியே நின்று இருக்கிறாங்க. வெளியே அந்த சேர் சார் இல்லாம அப்படிதான் சார் நிக்கிறாங்க. சோ வியூ அது வந்தது சார், அஹ் ஷாப்பிங் பண்ணும்போது வியூ வந்தது சார். எஸ் எஸ் நானும் அதேதான் நான் வந்து கற்பனையில என்னோட ஃபேமிலியோட கனவுல. எல்லாரும் வந்து இருக்கிற மாதிரி பண்ணேன் சார். அஹ் பார்த்தா வந்து அங்க எல்லாம் கொஞ்சம் பேர் நின்னுட்டு தான் இது பண்ற மாதிரி வந்துச்சு சார் எனக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ரஷ் அங்க இருக்கும் அப்படிங்கறது வந்து நம்மளோட விசுவலைசேஷனா போயிட்டு இருக்குது. அதை வந்து தினசரி கனவுல, நினைவுல, சிந்தனையில பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எண்ணிக்கையில ஒரு 5-10 சீட்டு காலி இருக்கு. சார் நம்ம கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணதுல 5-10 சீட்டு காலி இருக்கு. ஆனா அதுவும் பத்தாம போய் அதுக்கப்புறம் பின்னாடி ஆளுங்க நிக்க போறாங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய வெற்றியா தான் இது மாறப்போகுது. ஸோ அதனால வந்து இதை ரொம்ப அழகா பண்ணணும்னு நினைச்சிருக்கிறோம். நல்லபடியா அதுவும் முடிந்ததுக்காக நன்றி. அதே மாதிரி நாளைக்கு வந்து ஒரு மீட்டப் எல்லாத்துக்கும் வந்து ஒரு கிளாஸ் இருக்கு. மறக்காம காலையில 6 மணிக்கு அப்புறம் கண்டினியூ கிளாஸ் மூவ் ஆகும். ஸோ அதனால வந்து நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா, எஸ் சார். நாளைக்கு அந்த கிளாஸ் இருக்கு. யாரும் சொல்லலை, செய்யல, புரியல, பார்க்கல அப்படின்னெல்லாம் வந்து சொல்லாதீங்க. அதனாலதான் இன்னைக்கே நான் சொல்லிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் இது போஸ்ட் போடுவேன். நாளைக்கு வந்து ஏடிசி இருக்கு, அமேசிங் ட்ரைனிங் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ்ல நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்க போறீங்க அப்படிங்கிறத வந்து நான் இன்னைக்கே சொல்லிட்டேன். நாளைக்கு 6:30 மணிக்கு அப்புறம், ஏன்னா அந்த 6:30 மணி கிளாஸ்ல நம்ம நிறைய டெக்னிக் சொல்லி கொடுத்துருக்குறோம். வெளி ஆளுங்க யாரும் இருக்க மாட்டாங்க. டுடே Thursday சார். ஆ? Thursday சார் இன்னைக்கு. Thursday. எஸ் மா சார். ஃப்ரைடே ஃப்ரைடேம்மா, ஏம்மா நீங்க நேத்து சரி நான் தூங்கிட்டே இருக்கீங்களா? இல்ல 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 சார், ஃப்ரைடே. ஃப்ரைடே சார். ஏன்னா இன்னைக்கு காலையில தான் ஃப்ரைடே ப்ரேயர்னு சொல்லி நான் அதான் எக்ஸ்ட்ரா இது பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கேன். ஜெயலலிதா மேம். இல்ல சார், உங்களுக்கு நாளைக்கும் வந்து ஸ்கூல் வச்சுட்டாங்களா? எனக்கு அது பார்த்ததுல நீங்க Thursday ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன். ஆள் மனசுல பதிஞ்சிருச்சு. அந்த ஆமா சார். நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க யாரும் நாளைக்கு காலையில அவங்க வரமாட்டாங்க. அதுக்குள்ள வரவும் முடியாது இல்லையா? ஓகேங்க சார். இப்ப நம்ம மட்டும்தான் அந்த கிளாஸ்ல வந்து இருக்க போறோம். ஸோ அந்த கிளாஸ்ல நிறைய டெக்னிக்ஸ், நிறைய ட்ரிக்ஸ், புது விஷயங்கள் வந்து நான் ரெகுலரா சொல்லிட்டே இருக்கிற விஷயம். அதே மாதிரி தான் நாளைக்கும் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம பேச போறோம். நாளைக்கும் வந்து நீங்க புதுசா ஒன்று கத்துக்க போறீங்க. 1-to-1 பேச போறோம். இதுல நிறைய விஷயங்கள் வந்து மனமிட்டு பேசக்கூடிய இடம். அதனால அந்த நாமினேஷனும் அதுல இருக்குது. யாரெல்லாம் வந்து அந்த 2 கேட்டகிரி இல்லையா நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த 2 கேட்டகிரியில யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கிறீங்க, யாரெல்லாம் வந்து அடுத்த கட்டத்துக்கு உங்களை கொண்டு போக முடியும். ஏன்னா நான் வந்து ஒரு கேட்டகிரியில போடும்போது உண்மையில அவங்க வந்து நீங்க வந்து நெக்ஸ்ட் கேட்டகிரியில இருப்பீங்க. உங்களுக்கு வந்து பெரிய அவார்டு கொடுக்க, ஹானரபிளா கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ஆனா நம்ம சாதாரணதை கொடுத்துருவோம். ஸோ அந்த ஒரு இதை தவிர்க்கணுங்கிறதுக்காக நாளைக்கு அந்த கிளாஸ்லயே நாமினேட் பண்ணப்படுவீர்கள், தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். யாருங்கிறத அறிவிக்கப்படும், யாருங்கிறது தெரிவிக்கப்படும், யாருக்கு என்னென்ன அவார்டுன்னு சொல்லப்படும். இது எல்லாமே நாளை காலையில் இருக்கக்கூடிய கிளாஸ்ல இருக்கு. மறக்காம எல்லாரும் வந்து இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க, மெசேஜா போடுங்க. நம்மளோட குரூப்ல, நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்ல இதை வந்து சொல்லுங்க. அதனால நாளைக்கு நிறைய பேர் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணணும். காலையில எல்லாருமே ஜாயின் ஆகணும். அப்பதான் அந்த நாமினிலையும் உங்க பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கான தகுதியை
உண்மையை நீங்க அனுபவிக்கணும் இல்லையா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். அதுக்கான சரியான முறையில கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப யார் வந்து நாளைக்கு காலையில கரெக்டா அட்டன் பண்றாங்களோ அவங்களுக்கு, யாரெல்லாம் அட்டன் பண்ணலையோ கரெக்டா இருந்தும் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால மறக்காம நாளைக்கு எல்லாரும் மார்னிங் 6:30 கிளாஸ், 6 o'clock மெடிடேஷன் அட்டன் பண்ணி தான் கண்டினியூ போக முடியும், வேற வாய்ப்பு கிடையாது. அதனால மெடிடேஷன் அட்டன் பண்ணுங்க. 6 to 7 ஒரு 8 வரைக்கும் அந்த கிளாஸ் நடக்கும். இதுல வந்து படிக்காதவங்க இதுல வர முடியாது. புதுசா இதுல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க பார்வதி நந்தன், தென் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து சாரி, நாங்கள் இதில் உங்களால் நாளைக்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நீங்கள் பிரியப்பட்டா நம்மளுடைய இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளுடைய விழுப்புரத்தில் நடக்கிற டைரக்ட் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கு மட்டும் ஃபீஸ் பே பண்ணி அங்கே வந்து பார்க்கலாம் இவங்க என்னதான் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னதான் அச்சீவ் ஆகியிருக்காங்க, என்னதான் இவங்களுக்கெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அதில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம். ஓகே, தட் நாளത്തെ கிளாஸ் வந்து நம்ம கிளாஸ் முடிச்சவங்களுக்கு மட்டும்தான். ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே. அதே மாதிரி நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ், கோர்ஸ் கவுன்சிலர்ஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நான் சொன்ன மெசேஜை டைப் பண்ணி நம்மளுடைய அந்த டெய்லி ப்ராக்டிஸ் குரூப்பில் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. முடிஞ்சால் வாய்ஸாக போட்டுருங்க, இல்லைன்னா வீடியோவாகவே போட்டுருங்க. வீடியோ அப்படி முன்னாடி உட்காந்து ரெக்கார்டிங் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து நாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால எல்லாரும் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. நாளைக்கு மார்னிங் 6 o'clock மெடிடேஷன் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லி கூட யாராவது ஒருத்தர் வந்து வீடியோவாக போடலாம், ஆடியோவாக போடலாம், டெக்ஸ்டாக போடலாம். அதை வந்து நம்ம கோர்ஸ் கவுன்சிலர்ஸ் செஞ்சிருங்க. எஸ் சார். சரி. தேங்க்யூமா, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஆல், ஹேவ் அ நைஸ் டே, லவ் யூ ஆல். Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூமா.